ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 28/11/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. மனுஷனை தேவதையாக மாற்றுறது தான் நம்ம சேவை. அதாவது அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது, அப்பாவை நினைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது. இந்த சேவையில் பயங்கர ஆர்வம் இருக்கணும். ஆனால் இந்த சேவை செய்யணும்னா உங்களுக்குள்ள ஆழமாக இது தாரணையும் ஆகி இருக்கணும் இல்லையா? இந்த ஞானம் நல்ல தாரணை ஆனால் தான் உங்களால் சொல்லவும் முடியும். கூடவே தெய்வீக குணங்களும் தாரணை ஆகி இருக்கணும். ஸோ ஆர்வமும் இருக்கணும், தாரணையும் இருக்கணும். கேள்வி, ஏன்னா நேற்று வாணி ஃபுல்லாக நீ சேவை செஞ்சால் தான் அப்பாவுடைய இதயத்தில் உட்கார முடியும் அப்படின்றது தான் ஃபுல்லாகவே சொன்னார் இல்லையா? கேள்வி, ஆத்மா எப்படி அழுக்காகுது? என்ன அழுக்கு அதில் படியுது ஆத்மாவில்? பாபா சொல்றார், தேகதாரிகள் நினைவுனால ஆத்மா அழுக்காகுது. தேகதாரியை நினைச்சாலே ஆத்மா அழுக்காகுதுன்றப்பா. இப்போ எப்படி இருக்கணும் பாருங்க. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பாருங்கள். அதோடைய ஆதி சமஸ்காரம், அனாதி சமஸ்காரம், அதாவது தேவதையாக இருந்த குணத்தையும் பரந்தாமத்தில் இருந்த குணத்தையும் மட்டும் பாருங்கள். அந்த பரிசுத்தத்தை மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே பார்க்காதீங்க. அந்த தேகதாரியோடைய நினைவு, உறவினர்கள், நண்பர்களுடைய நினைவு வந்தாலே ஆத்மா அழுக்காகுதுன்றார், பாவன்றார், நினச்சாலே பாவன்றார். அதில் முதல் நம்பர் அழுக்கு இந்த தேக அபிமானம். அதுக்கு பிறகு கூடவே பேராசை, பற்று, இந்த அழுக்கெல்லாம் சேர ஆரம்பிக்குது. இந்த விகாரங்கள்ன்ற அழுக்கு தான் ஆத்மாவில் படியுது. அப்புறம் எப்படி பாபாவுடைய நினைவு இருக்கோ மறந்து போயிடும், சேவையும் செய்ய முடியாது. சூப்பராக சொல்கிறார் பாருங்க இல்லையா? ஸோ மொத்தத்தில் தேகத்துடைய நினைவே வரக்கூடாது. அதான் தேக அபிமானம் தான் முதல் அழுக்குன்றார். நான் உடம்பு நினச்சிங்கன்னா மற்ற உடம்பு ஞாபகம் வரும். இன்னொரு உடம்பு ஞாபகம் வந்துச்சுன்னா ஒன்று அது மேலே காமம் வரும், இல்லை பற்று வரும், இல்லை பேராசை, கோபம், இதுதான் வரும். அது அழுக்கு. பாபாவை நினைக்க விடாது, சேவை செய்ய விடாது. அதனால் ஆத்மானா பரமாத்மா. மூணாவது எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, தூய்மையாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்று இந்த நினைவு பயிற்சி, இன்னொன்று சேவையில். குறிப்பாக இந்த ஞானத்தை சொல்கிற சேவையிலேயே நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற விஷயங்கள் வரவே வராதில்ல புத்தியில். ஸோ அதுக்கு தான் சேவை இரட்டை பூட்டுன்ற சேவையும் நினைவும். ஸோ மற்றது வந்தால் சேவை செய்ய முடியாது, சேவை செஞ்சால் மற்றது வராது. சக்கரம் இது. ஸோ பாபா நினைவு சேவை, நினைவு சேவை, நிரந்தரமாக அதிலே மூழ்கிடுங்க. ஸோ அந்த மாதிரி நிரந்தரமாக மூழ்கிறது மதுபனுக்கு போகும்போது நடக்கிறதுனால தான் அந்த மதுபனில் உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, திரும்பி வர பிடிக்கல. ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயே இருந்தாலே உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும். ஸோ மதுபன்னா முரளி கேட்போம், யோகா பண்ணுவோம், முரளி கேட்போம், யோகா பண்ணுவோம், இதே தான். அதேமாதிரி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த முரளி கேட்ட முரளியை அசைப்போடுங்க, பாபா நினைப்போடுங்க, அசைப்போடுங்க, பாபா நினைப்படுங்க. இதுலேயே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் முரளியை எடுத்து பாருங்கள், கேளுங்க. உங்களுடைய மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், க்ளீன் ஆகிட்டே இருக்கும். பாடல், உங்களை அழைக்க மனம் விரும்புது, தெரியும் யார் அழைக்கன்ட்டு, பாபாவை. ஓம் சாந்தி. இந்த பாட்டு நல்லா இருக்குது. பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஞானத்தை உங்ககிட்ட கேட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் மனசு விரும்புதுன்னு குழந்தைங்க பாபாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. குழந்தைங்க தான் அப்பாவை நினைக்கவும் செய்கிறாங்க. சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம், குழந்தைங்க அப்பாவை நினைக்கிறது முக்கியம். சில குழந்தைங்க அப்பாவை சந்திக்கவும் செய்கிறாங்க. அதனால தான் கோடியில் ஒரு சிலர் தான் கடவுள்கிட்ட சொத்து அடையிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நம்மளுடைய புத்தி மிகவும் விசாலமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படியே சுருங்கி போய் எல்லாமே தப்பு தப்புன்னு இருந்தோம். ஸோ உண்மைன்னு ஒன்று இருக்குது, இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இந்த சொர்க்கம் பற்றி வரும், முஸ்லீம் மதத்தில் என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னுவோம். ஏன்னா அது அந்த ஒரு தெளிவு இருக்காது. இன்னொன்று அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே மைண்டு விசாலமாக இருக்கணும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கிளிப்புள்ள, அப்போ அவங்களுக்கு மட்டும் விசாலமாக இருக்குதானே? கிடையாது. கிளிப்புள்ள மாதிரி சொல்லாங்களே தவிர கேள்வி ஏடக்கூடமாக கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு பாபா நினைவு கொடுத்து கொடுத்து புத்தியை விசாலமாக்குறார், பாவத்தை எரிக்க வைக்கிறார். கண்டிப்பாக 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே ராஜயோகத்தை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார், இப்போவும் வந்திருக்கிறார். ஸோ முதல் விஷயம் ஞானத்தை யார் சொன்னாங்கன்னு புரிய வைக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா அதுதான் பெரிய தப்பு சாஸ்திரத்தில். எல்லா சாஸ்திரக்கும் தாயாக இருக்கிறது கீதை. அதுதான் பாரதிவாசிகளுடைய சாஸ்திரமும் கூட. அந்த தாய் கீதாவை சொன்னது யார்? ஏன்னா ஒரு தர்ம சாஸ்திரத்தின் மூலம் தர்மம் ஸ்தாபனை ஆகுமே, அந்த கீதை மூலம் என்ன தர்மம் ஸ்தாபனை ஆச்சு அப்படின்னு கேட்டு புரிய வைங்க. ஏன்னா எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. அதனால தான் பாரதத்தின் தேசிய நூலுன்னா எதிர்க்கிறாங்க. ஞாபகம் இருந்தால் ஏன் எதிர்க்க போகிறாங்க? ஆனால் வா பதித்த பாவனா வா அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் யாரை கூப்பிட்றோன்னே தெரியல அவங்களுக்கு. புது உலகத்தை படைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. புது உலகத்தை படைக்கிறதுக்கு பழைய உலகத்தில் இறைவனை கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்றா? உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவும். ஏன்னா உலகத்துக்கே அப்பா பரமபிதா இவர். நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் பாடுறாங்க. ஸோ சுகம் வேற, அமைதி வேற, ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. சத்தியுகத்தில் சுகத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது மற்ற எல்லா ஆத்மாவும் சாந்தி தேசத்தில் சாந்தியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பரந்தாமத்தில் சாந்தி தேசன்றது பரந்தாமம், சுகதாமன்றது சொர்க்கம், சத்தியுகம். அப்படிங்கிற அறிமுகத்தை கொடுங்க எல்லாருக்கும், இல்லையா? ஸோ ஆத்மா எங்கே இருந்துச்சு கேட்கணும், இல்லையா? இறந்த பிறகு ஆத்மா அழியாது, அது போய் சொர்க்கத்துக்கு போக நரகம் போகணும்னா இறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? இல்லை, இறந்த அப்புறம் ஒரு இடத்துக்கு போனால் ஆத்மா அழியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? அப்போ அழியாதது ஒரு இடத்துல இருந்துச்சுல்ல, எங்கே? இந்து மதத்தை தவிர வேறு எதுலேயுமே பதில் கிடையாது. இந்து மதத்தில் மறுபிறவி இருக்குது, மற்றதெல்லாம் அது கிடையாது. அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கணும். 19 உலகத்தில் தான் புது பாரதம் இருந்துச்சு. அங்கே தான் ராமராஜ்யம் நடந்தது. அது சுகம் நிறைந்த ராஜ்யம். அதனால தான் ராமராஜ்யத்துக்கு மகிமை. ஸோ அதை ராமராஜ்யம்னு சொன்னால் இப்போ இருக்கிறத ராவண ராஜ்யம் தானே சொல்லணும். ஏன்னா இங்கே துக்கம் தான் இருக்குது. சுகம் நிறைந்த யுகத்தை ராமராஜ்யம்னா துக்கம் நிறைந்த யுகத்தை ராவண ராஜ்யம் தானே சொல்லணும். இங்கே துக்கம் இருக்குது, அங்கே சுகம் இருக்குது. ஸோ அந்த சுகத்தை துக்கதாமத்தில் பாபா நமக்கு கொடுக்குறார். அதுக்கான வழியை சொல்கிறார். மற்ற எல்லாரும் பரந்தாமத்தில் போய் அமைதி அடைவாங்க. ஆனால் அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கிற வள்ளல் ஒரு சிவத்தந்தை தான். இந்த கலியுகம் அசாந்தி நிறைந்து துக்கம் நிறைந்த உலகம் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானம், இதில் நல்ல மனநிலை வேணும். சமசூப்பர்ல. ஸோ இதுதான் சக்கரம், இதுதான் ஞான சிந்தனைன்றது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். ராமராஜ்யம் என்ன மாதிரி உலகம், அதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். மகாவிஷ்ணு கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அந்த அலங்காரம், இந்த துளசி வாசனை, அதுவே அப்படியே நம்ம மனசை அப்படியே ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா
உயிரோட்டமாக தேவதைகள் வாழற சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஞானம் ஒலித்து கொண்டே இருக்கணுன்ற. இது துக்கதாமம். யாரையும் பிடிச்சி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எதையும் நம்மளும் பிடிக்கக்கூடாது, அந்த உடம்பையும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, விட்டுடணும். ஸோ இந்த ஞானம் ஒலிச்சிக்கிட்டே இருந்தால் தான் மனநிலையும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஞானம் புத்தியில் ஒலிச்சிட்டே இருக்குன்னா முதல்ல மனநிலை நல்லா இருக்கணும் இல்லையா? ஒரு சிஸ்டர் நேற்று சொன்னாங்க, சிஸ்டர் முரளி கேட்குறீங்களா? இல்லை பிரதர், முரளி கேட்குற அளவு கூட என் மனநிலை நல்லா இல்லை. கரெக்டு தான். இல்லை, அதுக்கும் ஒரு மனநிலை வேணும் இல்லையா? நீங்கள் டக்குன்னு அந்த மதிய நேரம் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் எடுத்து முரளி எடுத்து படித்து பாருங்களாம். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ள தமப்பிரதான நிலை பாதிக்குது. ஸோ அப்போ அந்த மனநிலையும் நீங்கள் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு தான் மனசில் குப்பையை சேர்க்காதீங்க. இந்த ஞான ரத்தினம் உள்ளே போகணுன்னா குப்பையை சேர்க்காதீங்க, தேக உணர்வில் மாட்டிக்காதீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பாபா சொல்லி கொடுக்குறாரு, இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சிக்கிறது கிடையாது இல்லையா? இதே விஷயத்தையே சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது நம்ம சொல்கிறோன்னா, பாபா இல்லை நம்ம சொல்கிறோன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இது தாரணை வேணும். துக்கம் அப்போ அதுதான் நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்க. சின்ன குழந்தை ஆக்சுவலாக அதோடைய கண்டினியூஷன் தான் இது இல்லையா? சின்ன குழந்தை இதை புரிஞ்சிக்க முடியாது. மாயை பக்கம்தான் அது ஓடும். ஸோ இது இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அனுபவமும் வேணும். ஸோ அதுதான் மாயையில் வாங்கிட்டு ஞானத்தை கேட்கும்போது நமக்கு புரியும் இல்லையா? ஸோ அனுபவிச்சுட்டு கொஞ்சமாவது துக்கத்தை அனுபவிச்சுட்டு வர்ற குழந்தைங்களுக்கு டக்குன்னு புரியும். யாராவது அதுதான் பாபா இதில் ஆழமாக தாரணை ஆகணும், ரொம்ப முக்கியம். யாராவது உங்ககிட்ட டவுட் கேட்குறாங்க அப்படின்னா புரிய வைக்க முடியும். உங்கள் மனநிலை நல்லா இருக்கணும் இல்லையா? அது அவங்க எப்படி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் சோதனையாகவே அதாவது நல்ல மகாரதி ஆகிட்டே இருந்தீங்கன்னா பாபா உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டே இருப்பார் நிறைய பேர் டவுட்டை கிளாரிஃபை பண்ண. ஒரு சில டவுட் அவங்க கேட்கும்போது நம்மளே அப்படியே ஓடி போயிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன தான் பதில் சொல்கிறது? உதாரணத்துக்கு நேற்று தான் எங்கள் அம்மா செத்தாங்கன்னு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியாது. கர்மத்தில் ட்ராமாவில் இருக்குதுன்னு தான் பாபா சொல்கிறார். பட் அது சொன்னால் அவங்க தாங்கிக்குவாங்களா? ஒரு சிலர் அப்படியே படுத்த படிக்கையாக நான் ஆயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படி கதறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த பயம் நமக்கு வர்றது காரணம் தேக அபிமானம் இல்லையா? ஆத்மாபிமானம் சொல்கிறது பாபா அப்படின்னா அது ஒரு அன்பாக கண்டிப்பாக சொல்லணும். இன்னொரு விஷயமா இருக்குது, ஒரு சிலர் அகங்காரத்தோட உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பாக மற்ற மதத்தை சார்ந்தவங்க கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுன்ற அகங்காரத்தில் மாட்டிக்கூடாது. நம்ம எவ்வளோ வேணாலும் நம்மளை அவமானப்படுத்தட்டும், நாம் அந்த சிரிச்ச முகம் மாறாமல் கொடுக்கணும். ஆனால் குழந்தைங்க, அதான் பாபா சொல்கிறார், மனநிலை நல்லா இருந்தால் தான் உங்களால் புரிய வைக்க முடியும். ஆனால் குழந்தைங்க அடிக்கடி தேக அபிமானத்தில், கோபத்தில், பற்றில் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. செம்ம சூப்பரில் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது சரியான விஷயம் இது இல்லையா? உங்கள் மனநிலை அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு பற்றில் சிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது யார் மேலேயாவது ஒரு பற்று இருக்குது, சேவை செய்கிறீங்க. ஸோ இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயங்கள் இல்லையா? பற்று, ஒரு பிரதர் மேலே ஒரு அன்பு அல்லது ஒரு சிஸ்டர் மேலே ஒரு அன்பு இருக்குது. இப்போ அவங்க கூட வேறு யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க சேவையில். அப்போ இங்கே பாபாவுடைய ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கவனம் எல்லாம் அங்கே போகும். அப்போ எப்படி இங்கே ஞானம் கொடுக்க முடியும் இல்லை? இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயங்கள். ஸோ அதான் பாபா சொல்கிறார், மெயின் மனநிலை இல்லையா? மனநிலை நல்லா இல்லை அப்படின்னா எப்படி ஞானத்தை புரிய வைக்க முடியும்?
குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா இன்றைக்கி நாங்கள் காமத்தில் விழுந்துட்டோம், கோபத்தில் விழுந்துட்டோம், பேராசையில் விழுந்துட்டோம் எழுதுகிறாங்க. ஸோ காமத்துலேருந்து தப்பிச்சாலும் மற்றதெல்லாம் இருக்குல்ல, கோபம், பேராசை, இதெல்லாம் பாபா சொல்கிறாரு. ஸ்னேகா சிஸ்டர் சொன்ன பதிலும் சொல்கிறார், மாயா வந்துச்சா குழந்தை, மனநிலை உறுதியாக இருந்தால் நீ விழுந்திருக்க மாட்டியே, விழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காதேன்ற. அதான் ஸ்னேகா சிஸ்டர் சொன்னாங்களே, சஞ்சல புத்தி உள்ளவங்களுக்கு தான் மாயா வரும் பிரதர் அப்படின்னா. அதான் பாபா சொல்கிறார், உறுதி. ஒரு பாட்டு வரல, மனதில் உறுதி வேண்டும். உறுதி, ஸ்திரமாக நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீ இருந்தேன்னா விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மறதி, அப்புறம்தான் மயக்கம். மதி மயங்குது. ஸோ நான் உறுதியானவன், அந்த நினைச்சதை நேற்று அழகாக சொன்னார் இல்லையா வரதானத்தில், நினைக்கிறத அப்படியே நீங்கள் நடத்திட்டீங்கன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், வெற்றி மூர்த்தி ஆகிடுவீங்கன்ட்டு. உறுதியாக இருந்தால் விழ மாட்டீங்க. மனுஷனை தேவதையாக்கக்கூடிய சேவை செய்யணும், அதில் ஆர்வம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அதை தடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த டைம் தான் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வரும், இவங்களை அழைச்சிட்டு போயிடணுன்னு வரும். எனக்கு சேவை தான் முக்கியம், என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த சேவையை செய்ய முடியும். டெஸ்ட் பேப்பர் வரும், பயங்கரமாக வரும். எனக்கே ஒரு தடவை ஸ்டாலில் ஒருத்தர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம். உடனே அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாருன்னு. அது ஆரம்பத்திலே வேறு. ஸோ போதையாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா நெஞ்சு அடிக்குது இல்லையா. ஸோ வரும், அது மாயான்னு புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி மதுபனுக்கு போகும்போதுமே வரும். மதுபனுக்கு அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு தடவை போகும்போது ஊறப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வரும். ஏன்னா நீங்கள் ஸ்திரம் ஆகிறது மாயாவுக்கு பிடிக்காது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை அது மாதிரி வந்துச்சு. ரெண்டாவது தடவை வந்த உடனே ஃபோனே ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டான். ஏன்னா என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனால் கடைசியில் ஒன்றுமே ஆகாது. ஆனால் மாயா அப்படி பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆர்வம், சேவை பண்ணி ஆகணும், தேவதையை மாற்றி ஆகணும். மனுஷனை என்ன தடை வேணாலும் வரட்டும், நான் பண்ணியே தீர்வேன். ஆர்வத்தோடு பண்ணணும், உற்சாகத்தோடு பண்ணணும். பண்ணுங்க, உறுதியாக இருங்க. ஸோ அந்த சேவைக்காக எதை வேணாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும். சேவை தியாகம் பண்ணிடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தடையாக வர்றது என்ன? பொறாமை, பற்று, பேராசை, இதுதான். தியாகம் பண்ணுங்க. கோபம், பாபா நீங்கள் வந்துட்டால் நாங்கள் சுகம் அடைவோம் அப்படின்னு பாட்டு, அற்புதமான பாட்டுன்றார். அது ஹிந்தியில் இருக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக பாபா வந்து தான் ஆகணும், சுகத்தை கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா யார் இந்த அழுக்கான சிருஷ்டி தூய்மையாக மாற்றுறது? கிருஷ்ணரோ தேகதாரி இல்லையா, தேகதாரி மாற்ற முடியாது. சரி, அவர் மாற்ற முடியாது. அப்போ பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க மாற்ற முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா அவங்க சூக்ஷ்மவதனவாசிகள். பதித்த பாவனா வாங்கன்னு இங்கே தானே பாடுறீங்க. அப்படி பாடுறவங்க கிட்ட போய் கேளுங்க, யாருங்க கூப்பிட்றீங்க பதித்த பாவனான்ட்டு? யார் அவர்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, வருவாரா? எப்போ வருவார் அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு பதித்த பாவனர்னா தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரேன்னு அர்த்தம். தூய்மையாக்குபவர் கூப்பிட்றீங்கன்னா தூய்மைப்படுத்துறதுக்கு தான் கூப்பிட்றீங்க இல்லையா. வேலைக்காரன் துணி துவைக்கிறவனை கூப்பிட்றீங்கன்னா அழுக்கு துணி இருக்குது, அதனால தான் கூப்பிட்றீங்க. அதேமாதிரி பதித்த பாவனனை கூப்பிட்றீங்கன்னா இந்த உலகம் அழுக்காக இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா தூய்மையான உலகமும் சத்தியுகம். கலியுகத்துக்கு அடுத்தது சத்தியுகம் வருதுன்னா, கலியுகம் பயங்கர அழுக்கான உலகம், சத்தியுகம் பயங்கரமான தூய்மையான உலகம்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தானே அவர் வந்திருப்பார். எப்படி மாற்றினார்?
ஏன்னா உலகம் எப்போவுமே இருக்குது, இந்த சிருஷ்டியில் மனிதர்கள் எப்போவுமே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு யுகத்தில் மனிதர்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறாங்கன்னா எப்படி மாற்றினார்? ஞானத்தை கொடுத்து மாத்துறார், ராஜ யோகத்தை கொடுத்து மாத்துறார், பகவான் மாத்துறார், சிவபாபா மாத்துறார். தூய்மையானா என்ன அர்த்தம்? தூய்மையாகிறதுனா விகாரங்கள் மீது வெற்றடைகிறது. குறிப்பாக காமம் மகாசத்ரு, கீதையிலும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ காமத்தை வெல்ல வைக்கிறார். ராஜயோகத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு யார் சொன்னதுன்னு கேளுங்க. ஏன்னா இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான், ஏன்னா கீதையில் ராஜயோகம்னு இருக்குது, அதில் காம மகாசத்ருனும் இருக்குது. அதேமாரி நான் எங்கும் நிறைந்தவர்னு யார் சொன்னது, எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்குன்னு கேளுங்க. ஸோ இது சூப்பர் இல்லையா? சர்வவியாபின்றது கீதையில் தான் எழுதியிருக்கு. கிருஷ்ணர் தான் அங்கே இருக்கிறார், அவர் எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? எங்கும் நிறைந்தவரே எப்படி இருக்க முடியும்? அவர் கண்ணுக்கு மட்டும்தானே தெரிகிறாரு, அவர் எதிர தானே இருக்கிறாரு. அப்போ அது கீதையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதில் ஏதோ ஒரு பொய் இருக்குது, அது என்ன? ஸோ எல்லாம் அது லவ் யூ பாபா. ஏன்னா இந்த வேதங்களுக்கு பேரே மறைப்பொருள். இப்போ மறைக்கப்பட்டிருக்க ஒரு பொருள், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மறைக்கப்பட்ட பொருள் எது? ஸோ அது ஒரு பொய்யினால் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த பொய்யை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உண்மை வெளிப்படும். ஸோ அப்போ இதில் எது பொய்ன்றதை தான் நம்ம இங்கே வெளிப்படுத்துகிறோம். சர்வவியாபின்னது யாரை குறிக்குது? கிருஷ்ணரும் சொல்ல வாய்ப்பே கிடையாது. சிவனை வேணால் சொல்லலாம், ஏன்னா அவரை பற்றி தெரியாது. அப்போ சொன்னது சிவன், கீதையை சொன்னது சிவன். ஏன்னா கீதையில் தான் நான் அனைத்துமாக இருக்கிறேன்னு வருது, ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன்னு வருது, பதித்த பாவனான்னு வருது. ஸோ அது இல்லாமல் அடிக்கடி ஈஸ்வரான்ட்டு வரும், பரமேஸ்வரனாக இருக்கிறேன்னு வரும், பரமேஸ்வரான்ட்டு அர்ஜுனன் சொல்லுவார். இப்போ பாபா கேட்குறாரு, அதாவது நீங்கள் கேட்கணும், பதித்த பாவனர்னா யாருங்க? கங்கையா இல்லை வேற ஏதாவதா? பதித்த பாவனா வா ரகுபதி ராகவராஜராம், பதித்த பாவன சீதாராம்னு காந்தி கூட பாடினார். கங்கை தான் எப்போவுமே இருக்குது, அதை எதுக்கு கூப்பிடணும்? இல்லாத ஒன்று வரலையே, அதுதான் இருக்குது எங்கேயும் எப்போவுமே. கங்கை அழியாததுன்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தமோகுண தத்துவமாக, தமோகுண நீராக மாறிடுச்சு. ஏன்னா அந்த கங்கை நீரில் இப்போ பிரச்சனை வந்துடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறாரு? வெள்ளம் வருது, தன்னுடைய வழியை விட்டு வெளியில் ஊருக்குள்ளே வெள்ளத்தை ஏற்படுத்திடுது. அதனால தான் அது தமோகுணம். சொர்க்கத்தில் கரெக்டாக அந்த நதிக்குன்னு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது பாயுமே தவிர அந்த கரையை தாண்டி வராது. லவ் யூ பாபா. இது பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு கிறிஸ்தவ பிரதர் ஆக்சுவலாக ஒரு பாதிரியார் மாதிரி அவர் அமெரிக்காவுக்கு தன்னுடைய மகள் வீட்டுக்கு போகிறார். போயிட்டு அங்கே போய் அது பேர் என்ன, ஒரு ஃபேமஸான நீர்வீழ்ச்சி வரும் இல்லையா, நயகரா நீர்வீழ்ச்சி. அது பக்கத்துலேயே நிற்கிற, அந்த தண்ணி போகுது மேலே, அதாவது விழுற இடத்துக்கு பக்கத்தில், அந்த விழுந்து கீழே இல்லை மேலேயே பார்த்தா பக்கத்துலேயே நிற்கிறார். அதான் ஆச்சரியமாக இருக்குது பிரதர், அதை விட்டு ஒரு இன்ச்சு கூட மேலே வரல பிரதர், எப்படி தான் இந்த அதிசயம் நடக்குதோ தெரியலன்றார். இப்போ சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே அப்போ பாருங்களேன், நதி நீர்வீழ்ச்சியெல்லாம் கூட இங்கே தமப்பிரதானமாக போடுது, அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சத்தியுகத்தில் எல்லாமே ஒழுங்காக நடக்கும், கரெக்டாக. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக்கோங்க, ஒழுக்கமாக இருங்க, அங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும்ன்ற. அந்த உலகத்துக்கு போகணும்னா ஆத்மா கண்ட்ரோலில் கர்மேந்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க. நான் நிரம்பி இருக்கிறேன், சுற்றி இருக்கிற எதையும் நான் கேட்டு பார்த்து திருப்தி அடைய தேவையில்லை, திருப்தியின் சொரூபமாகவே இருக்கிறேன்றதை பயிற்சி பண்ணி நடைமுறைப்படுத்துங்க.
அப்போ தான் அனைத்தும் ஒழுங்காக நடக்கிற சத்தியுகத்தில் தேவதையா மகாராஜா பதவி அடைவீங்க. சொர்க்கத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். மழை கூட இங்கே பெய்கிற மாதிரி ஒரு வருஷம் கம்மியாக ஒரு வருஷம் பயங்கரமாக நான்ஸ்டாப்பாக அப்படிலாம் இருக்காது. ஒரே சீராக இருக்கும். அங்கே துக்கத்துடைய விஷயமே இருக்காது. ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் பருவத்தையே பயிர் செய்யணும். அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி விதைகள்லாம் போடுறது. ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவுமே போட முடியல. மழை வரும், வராமல் போகும், அல்லது புயலில் எல்லாத்தையும் வாரிட்டு போயிடும். இங்கே அப்படி நடக்குது. ஆனால் அங்கே அப்படி நடக்கலை. கரெக்டாக டைமுக்கு நடந்ததுனால தான் அந்த டைமுக்கு பயிர் பண்ணுற பழக்கமே வந்திருக்குது. அப்போ இயற்கையே ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ஒழுங்குமுறையாக இருந்திருக்கு பாருங்கள். அது நம்ம தாத்தா பாட்டி கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ பத்தித்த பாவனர் நம்ம அப்பா நம்மளை தூய்மையாக்குறாரு. புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அதாவது உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, தமோ பிரதானமாக இருக்குது. அவங்கள எப்படி காப்பாற்றுறதுனே தெரியல. ஆனால் பாபா நமக்கு கிடைச்சிட்டாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ நாம் முதல்ல தூய்மையாகணும்ல. நம்ம தூய்மையாகி அந்த வைப்ரேஷன் மூலமாக நம்ம தூய்மையாகிறத பார்த்து இப்படி தான் மற்றவங்கள மாற்ற முடியும். ஸோ அவர் என்னோட அப்பா, பதித்த பாவனர் என்னுடைய அப்பா. புராண கதைகளில் பார்த்திங்கன்னா சிவனுடைய அம்சம் நான் அப்படின்வாங்க. முருகன் சொல்லுவார் அதே தான், பிள்ளையாராக தான் சொல்லுவார், ஆஞ்சநேயரும் அதான் சொல்லுவார், சனீஸ்வரனும் அதான் சொல்லுவார். ஸோ நாம் இப்போ சொல்ல வேண்டியது சிவனுடைய அம்சம். பாபாவுடைய குழந்தைன்னு என்ன, சிவனுடைய அம்சம் நான் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பதித்த பாவனரை நினைவு செய்யும்போதெல்லாம் ஏ பகவான் ஏ பாபான்னு சொல்கிறாங்கல்ல. யார் சொல்கிறது தெரியுமா? ஆத்மா சொல்லுது. ஆத்மாவுக்கு தெரியுது, சொல்லுது அப்பான்னு. அந்த பதித்த பாவனர் சிவபாபாவே வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நிராகாரர் அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். புதுசாக வர்றவங்க அதை படித்து பார்த்தாங்கன்னா இதுக்கு என்ன யோசிக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் நிராகாரர் போடுறாங்க. ஸோ நிராகாரர் அது ஹிந்தி வார்த்தை. ஸோ அதை தமிழ் படுத்தி போடணும். உடலற்றன்னு போடணும் இல்லையா? உடலற்ற சிவபாபா வந்திருக்கிறாருன்னு போடுங்க. இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, சங்கரரைத்தான் சிவன் நினச்சிக்குவாங்க. அப்போ அவங்க கேட்கணும், உடலற்றவர்ன்றீங்களா? அப்போ அங்கே தான் உடல் இருக்குது. அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கள். அவங்க எங்கும் நிறைந்தவர் இல்லை, உடலற்றவர் தான் அவருடைய உண்மையான உண்மையான தன்மை. ஸோ அதை போடுங்கன்றார். அது ரொம்ப முக்கியம். அதுதான் உருவம் அருவம் அப்படி இப்படின்றாங்க. அது உருவமற்றன்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கு நாம் சொல்லணும் உடலற்ற. ஆத்மா இப்போ அழுக்காக இருக்குது. ஸோ எல்லா ஆத்மாக்களும் அழுக்காக இருக்கிறாங்க. அவங்கள போய் எப்படி நீங்கள் ஈஸ்வரன் சொல்ல முடியும்? ஈஸ்வரன் அழுக்காவாக இருக்கிறார். நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலும் சிவோகம்னாலும் ரெண்டுமே தப்பு தான். அப்படின்னா நீங்களே சிவன்னு சொல்லிக்கிறீங்க. அழுக்காக இருக்கிற நீங்கள் எப்படிப்பா சிவனாக இருக்க முடியும்? இறைவனுடைய படைப்பு அழுக்காயிடுச்சு. அதை தூய்மைப்படுத்துபவர் தான் சிவன். இந்த படைப்புக்கு அதிபதி அவர் தான். ஒரே ஒரு படைப்பவர் தான். ஆனால் மனிதர்கள் இது தெரியாத காரணத்தினால அப்படியே பக்கம் பக்கமாக விரிவாக விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பாபாவை பற்றிய அறிமுகம் ஒரு நொடி தான். அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு நொடியிலே அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக நீங்கள் ஆயிடுறீங்க. என்ன அவருடைய ஆஸ்தி? சொர்க்கத்தின் ராஜ பதவி. அது ஜீவன் முக்தின்னு சொல்லலாம். இல்லை உடலில் இருப்பீங்க, ஆனால் உடல் பந்தனத்தில் பார்க்குற விஷயங்களின் பந்தனத்தில்
சிக்கிக்காமல் அப்படியே சுதந்திரமாக இருப்பீங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு அமைதின்றாங்கல்ல. ஸோ அது வந்து நம்ம உடல் உணர்வில் இருக்கிறதுனால அதை அனுபவிக்க முடியல. ஸோ அந்த உடல் உணர்வில் சிக்காததுனால அதை அனுபவிப்பாங்க. அதாவது உடலற்ற ஆத்மா என்ன குணத்தில் இருக்குமோ அந்த குணத்திலே இருக்கும். அதனால தான் அது பேர் ஜீவன் முக்தி. முக்தினா விடுதலை, இல்லை ஜீவன்னா உடல். ஸோ உடலில் இருந்தும் உடல்லேருந்து விடுபட்ட நிலையை தான் அனுபவம் செய்வாங்க சொர்க்கத்தில். அதனால தான் அந்த வாழ்க்கை பேர் ஜீவன் முக்தி வாழ்க்கை. ஆனால் இப்போ ஜீவன் பந்தனம், உடம்புல மாட்டிக்கிட்டோம். இவங்க என் கணவன், இவங்க என் மனைவி, இவங்க என் குழந்தை, இவங்க எங்கள் அப்பா அம்மா. ஸோ இவங்களெலாம் நான் காப்பாற்றணும். இவங்களாம் என்னை நம்பி தான் இருக்கிறாங்க, இவங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். என்னை விட்டு இவங்க போனாலும் பிரச்சனை, அவங்கள விட்டு நான் போனாலும் பிரச்சனை. இப்படி பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி பாபா கூப்பிட்டா உடனே போக முடியும்? ஸோ பாபா சார், குழந்தை இந்த மாதிரி நீ கிடையாது. நான் உன்னை அனுப்பும்போது 5000 வருஷம் முன்னாடி நான் அனுப்பும்போது ஜீவன் முக்தியாக இருந்த, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்புன்னு தலையில் சுமந்துக்காமல் சுதந்திரமாக இருந்த அதே மாதிரியாக உடலற்ற ஆத்மனாக. ஆனால் இந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய முடியும். ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் அவர் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இதை கொடுக்குறார். சொர்க்கத்தை நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை ஏற்றுக்காதவங்களுக்கும் முக்தி கொடுக்குறாரு. ஸோ ரெண்டுமே சிவன் தான் கொடுக்குறாரு. அவர் வரும்போது தான் இது கிடைக்கும். நீங்களாக முயற்சி செஞ்சு சொர்க்கத்துக்கும் போக முடியாது, முக்தியும் அடைய முடியாது. ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. மனிதர்கள் சொல்கிற விஷயமெல்லாம் உடல் சம்மந்தப்பட்ட ஜீவன் பந்தனத்தில் ஏற்படுத்துகிற விஷயம். அப்படியே சுவாசத்தை நினை, உள் சுவாசத்தை நினை, வெளி சுவாசத்தை நினை. அது எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே தானே இருக்குது. இப்போ உடலுடைய ஒரு இயக்கத்தில் கவனத்தை செலுத்த சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஜீவன் முக்தி கிடைக்கும்? அல்லது முக்தி தான் எப்படி கிடைக்கும்? முக்தி ஜீவன் முக்தி ரெண்டையும் கொடுக்குற வள்ளல் ஒரு சிவபாபா தான். ஸோ முக்திக்கு வேறு ஒருத்தர், ஜீவன் முக்திக்கு வேறு ஒருத்தர் கிடையாது. சிவனே தான் கொடுக்குறாரு. நீ கேட்டால் ஜீவன் முக்தி, பாபா சொல்கிறது கேட்கலன்னா முக்தி. ஆனால் எல்லாமே கடைசியில் கேட்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த ஞானம் கிடைச்சாலும் முயற்சி பண்ண முடியாதுன்னு பாபா சொல்கிறார். நேற்று கூட சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ தான் நீங்கள் சொல்லும்போது தான் அவங்களும் அதை எழுதுவாங்க. சத்யுகத்தில் ஒரே தர்மம் இருந்துச்சு, அதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். துக்கத்துடைய பேரே அங்கே இருக்காது. அந்த மாதிரி ஒரு உலகத்தை இப்போ உருவாக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது நடக்குமா? அது பாபா தான் உருவாக்க முடியும். சத்யுகத்தில் தான் வரும். இங்கே என்ன பண்ணாலும் துக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்த தான் செய்வீங்க. சொர்க்கம்தான் சுகதாமம். சூரிய வம்சத்துடைய ராஜ்யம் நடக்குது சத்யுகத்தில். திரேதா யுகத்தில் சந்திர வம்சத்தின் ராஜ்யம். அப்படின்னு அர்த்தம். சூரிய வம்சம்னா சூரியன் எப்பவும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலைகள் எப்பவும் நிரம்பி இருக்கிறவங்க சத்யுகத்தில் இருப்பாங்க. அது கொஞ்சம் குறையிறது. சந்திர வம்சன்றாங்க. சந்திரன்னா தேயும் இல்லையா? ஸோ திரேதா யுகத்தில் சந்திர வம்சத்தின் ராஜ்யம். பட் ரெண்டுமே தேவதை தான், ஒரே தர்மம் தான். ஆனால் துவாபர யுகத்தில் இருந்து தான் மற்ற தர்மம், இஸ்லாம், புத்திசம், இந்த மாதிரி தர்மத்தை சார்ந்தவங்க பூமிக்கு வராங்க பரந்தாமத்திலிருந்து. ஸோ அவங்கவுங்க அந்தந்த டைமுக்கு வந்தே ஆகணும், அந்தந்த நடிப்பு நடித்தே ஆகணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த நாடகத்தில். பாருங்கள், ஒரு சின்ன புள்ளி தான் ஆத்மா, பரமாத்மாவும் அதே மாதிரி ஒரு சின்ன புள்ளி தான். ஆனால் அதில் 5000 வருஷத்தை நடிப்பு நடிச்சிருக்கு, பதிவாயிருக்குது. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ இவங்க காட்டுற மாதிரி ஜோதிலிங்கம் மாதிரி பெருசாலாம் கிடையாது. ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி. நானும் உங்களை மாதிரி சின்ன நட்சத்திரம் போன்றவன்னு சிவனுடைய சித்திரத்தில் எழுதணும். ஸோ இங்கே மெயினே கடவுள் புள்ளி வடிவானவர் இல்லையா? ஜோதி வழிபாடா உருவ வழிபாடா எது சிறந்ததுன்றாங்க. ஸோ எது சிறந்தது கிடையாது. முதல்ல எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி புருவ மத்தியில் ஜொலிக்குது அப்படின்னு பாடுறாங்க.
அதே மாதிரி தான் சிவனும் ஜொலிக்கிறார் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஒரே வித்தியாசம், அது ஆத்மா, நான் பரமாத்மா, பரமபிதா, சுப்ரீம், பதித்த பாவனர். அதே மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் என்னுடைய குணம் வேறு, மகிமை வேறு, எல்லாத்தையும் விட உயர்ந்தவன், எல்லோரும் தூய்மையாக்குபவன். அதனால் என்னுடைய குணமே தனிப்பட்டது அப்படின்னு என்னுடைய குணத்தை எழுதுங்க இல்லையா? ஸோ அப்போ எனக்கு சமமாக நான் உங்களை மாற்றுறேன். அதனால தான் அவ்வளோ மகிமை இல்லையா? ஒரு ஃபேமஸான ஒரு தலைவர் அல்லது அரசியல் தலைவர், அவர் மூலமாக முன்னுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா, அவங்க கட்டுற காலேஜுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த தலைவர் பேரை தான் வைப்பாங்க. அவருடைய ஃபோட்டோ தான் இருக்கும், அவருடைய சிலை தான் முன்னாடியே இருக்கும். ஏன்னா அவரால் உயர்ந்தது. அப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்த மனித இனமும் இறைவனுக்கு மகிமைப்படுதுன்னா அத்தனை பேரையும் உயர்த்தினவர் அவர் இல்லையா? ஸோ அதுதான் அவருடைய உண்மையான மகிமை, குணம். அதை போடுங்க. ஒரு பக்கம் சிவனுடைய மகிமையை எழுதுங்க, இன்னொரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமையை எழுதுங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எழுதுங்க. ஸோ அழகான எழுத்தில் எழுதுங்க. அப்போ தான் மனிதர்கள் படித்து புரிஞ்சிக்க முடியும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இதை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒரு வாரமாக. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்காரு, இந்த வாரம் அதிகமாக சொல்கிறார். ஸோ இதை பார்த்தா அழகாக ஸ்ரீலக்ஷ்மி சிஸ்டர் ஒரு பாட்டாகவே போட்டாங்க. கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் அழகாக மெட்டு போட்டு முழுக்க முழுக்க அந்த பாட்டு ஃபுல்லாக சிவனுக்கு என்ன குணம், கிருஷ்ணருக்கு என்ன குணம், என்ன வித்தியாசம் அப்படின்றது. ஸோ அப்போ தான் மனிதர்கள் அதை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டுத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது, ரெண்டு பேருடைய மகிமைக்கும் அப்படின்ட்டு. சொர்க்கம் நரகம், சுகம் துக்கம், அந்த மாதிரி வித்தியாசம்தான் கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் கூட இல்லையா? எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க முடியும்? அவர் சூரியன்பா, தேயவே மாட்டார் சிவபாபா. கிருஷ்ணர் சந்திரன், தேய்வார் இல்லையா? அதனால தான் ராமச்சந்திரன். ஸோ கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் தான் ராமர்ன்றாங்க. அப்போ சந்திரன் தானே வருது. ஆனால் நாராயணன்னும் போது சூரிய நாராயணன்னுவாங்க. இப்போ சூப்பர் பாருங்க இல்லையா? சூரிய நாராயணன், ராமச்சந்திரன். அப்போ சூரியன் மாதிரி, அதாவது சிவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறார் நாராயணன். ஆனால் அடுத்த யுகத்தில் என்ன ஆயிடுறாரு? தேஞ்சிட்டார், சந்திரன் ஆகிட்டார். லவ் யூ பாபா. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ சொர்க்கம் வேறு எப்படி சிவன் வேறு கிருஷ்ணர் வேறு, அதேமாதிரி சொர்க்கம் வேறு நரகம் வேறு. சொர்க்கம் சுகம் நிறைந்தது, நரகம் துக்கம் நிறைந்தது. சொர்க்கத்தை நீங்கள் பிரம்மாவின் பகல்னு சொல்லலாம், கிருஷ்ணருடைய பகல்னு சொல்லலாம். நரகத்தை பிரம்மாவுடைய இரவுன்னு சொல்லலாம், கிருஷ்ணருடைய இரவுன்னு சொல்லலாம். ஆனால் பாபா சொல்லியிருக்கார் பிரம்மாவின் இரவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு இதை பற்றி ஞானம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எப்படி சுகம் ஏற்படுது, எப்படி துக்கம் ஏற்படுதுன்ற ரகசியத்தை பாபா நமக்கு தான் சொல்லியிருக்கிறார், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ சூரிய வம்சத்தினராக இருக்கும்போது அனைத்து கலைகள் நிரம்பியவர்கள், அதுதான் 16 கலைகள் நிரம்பியவர்கள். சந்திர வம்சத்தினர் ஆகும்போது 2 கலைகள் குறையுது, 14 கலைகள் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கலைகள் குறையும்போது தான் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க நரகத்தில். சூரிய வம்சத்தினர் அப்படின்னா சம்பூர்ணமானவங்க, சம்பூர்ண சதோ பிரதானமானவங்க. ஸோ அந்த சதோ பிரதானத்தை ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, அவங்களுடைய குணம் எல்லாமே டாப் லெவலில் இருக்கும். அதனால தான் அவங்களை சூரிய வம்சத்தினர்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களே 1250 வருடத்திற்கு பிறகு கலைகளை இழந்து சந்திர வம்சத்தினராக ஆகிறாங்க. அப்போ அவங்கள சம்பூர்ணமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நுழைஞ்சிட்டாங்க, பிறவி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே திரும்பி போக முடியாது. ஸோ மறுபிறவி எடுத்து சந்திர வம்சத்துக்கு வந்தே ஆகணும், திரேதாயுகத்துக்கு வந்தே ஆகணும். அப்போ அவங்க சந்திர வம்சத்தில் தான் பிறவி எடுக்க முடியும். ஸோ அங்கேயும் ராஜ்யம்தான் நடக்குது. ஸோ இதை நீங்கள் நல்ல புத்தியில் பதிய வைக்கணும்.
எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ, இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறீங்களோ, ஆத்மா அபிமானி ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த ஞானம் தாரணை ஆகும். பாபா நினைவு, நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கணும். ஆத்மாவாகிய நான் தான் நாராயணன்னா சத்தியுகத்தில் இருந்தேன், அடுத்தது திரேதாயுகத்துக்கு வந்தேன் இல்லையா, சூரிய வம்சத்தினராக இருந்த நானே திரேதாயுகத்துக்கு வந்தேன் அப்படின்றது சதா ஞாபகம் இருக்கணும். அது எப்போ ஞாபகம் இருக்கும்? நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சிக்கும்போது தான் இருக்கும். அப்போ தான் அவங்களால சேவையும் நல்லா பண்ண முடியும். இப்போ நாம் சொல்லணும், எப்படியெல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுறோம், எப்படி இந்த ஞானத்தை எடுக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், புரிய வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறோம், இதை எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ இந்த ஞானத்தை திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஞானம் உள்ளேயே இல்லைன்னா அவங்களுக்கு தாரணையே ஆகாது. அவங்களுடைய விஷயம் வேறு இல்லையா. ஆனால் இந்த ஞானம் தாரணை ஆகுது, விரும்பி கேட்குறீங்க, புரியுது அப்படின்னா கண்டிப்பாக சேவை செய்யணும். ஏன்னா சேவை அதிவேகத்தில் பண்ண வேண்டிய டைம். ஒவ்வொரு நாளும் மகிமை அதிகமாகிட்டே போகுது. இப்போ செய்கிற சேவையோடைய பலன்தான் அந்த கோயில்லையும் பார்த்திங்கன்னா பக்தியும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய பட கண்காட்சிகள், எக்ஸிபிஷன்லலாம் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நிறைய படங்களை உருவாக்க வேண்டியிருக்கும், பெரிய மண்டபத்தை கூட பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இதில் புரிய வைக்கிறதுக்கு தனிமையும் வேணும். ஸோ அது ஒரு விஷயம் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய தர்மமும் கூட வேறு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியும் புரிய வைக்கணும். ஸோ முக்கியமான படங்கள் பார்த்திங்கன்னா சிருஷ்டி மரம், சக்கரம், லக்ஷ்மி நாராயணன். ராதாகிருஷ்ணருடைய படத்தை வச்சு அவ்வளோ புரிய வைக்க முடியாது எடுத்த உடனே இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த 3 படம், லக்ஷ்மி நாராயணன் படம், கல்பவிருக்ஷம், சிருஷ்டி சக்கரம், இது 3த்தையும் வச்சு புரிய வைங்க. இந்த மாதிரி பாபா எங்களை தூய்மையாக்குறாரு, லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லாருமே நாராயணன் ஆகிடுவாங்களா அப்படின்னா அது இலக்கு. ஸோ யார் பாபா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஆவாங்க, மற்றவங்க வரிசைக்கிரமம் இருக்கும். ஸோ எல்லாரும் அதாவது பாபாவை நினைக்க ஆத்மா தூய்மை ஆகிடும். பட் இந்த ஞானத்தை எல்லோரும் எடுப்பாங்களா, தாரணை பண்ணுவாங்களா அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. அப்போ பதவி குறைவாக இருக்கும். ஸோ அதான் பெரிய விஷயம். இப்போ பாபா சொல்கிறார், யோகா பண்ணிங்கன்னா ஆயுள் அதிகரிக்கும். இது மிகப்பெரிய ரகசியம் இது இல்லையா. யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆயுள் அதிகரிக்கும். ஞானம் எடுத்தால் தான் செல்வம். இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. ஆயுள் அதிகரிக்கும். இப்போ நல்லா யோகா பண்ணி சத்தியுக ஆரம்பத்திலே வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஞானம் எடுக்கலை, சேவையே பண்ணலைன்னா உங்களுக்கு வருமானம் எதுவும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்திலே பிறவி எடுத்துடுங்க. அப்போ வருமானம் இல்லைன்னா என்ன பிறப்போம் இல்லையா, வேலைக்காரங்க அல்லது பிரஜை அப்படி தான் பிறப்போம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இப்போ சரீரத்தை விடணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். இப்போ விட்டால் பாபா கிட்டே போவேன்றது விலகி இருக்குது, தேக உணர்வில் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இப்போ உடனே போயிடணும், எனக்கு தெரியாதுன்னு ராகவேந்திரா மாதிரி போய் சமாதி செஞ்சுட்டு உள்ளே உட்காந்துக்கிறது கிடையாது. எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க இப்போன்றார். சேவை வெறித்தனமான சேவை நமக்கு பத்தாது. இந்த ஏரியாவில் பண்ணுற சேவை, இந்த ஊரில் பண்ணுற சேவை, ஒரு சென்டரில் பண்ணுற சேவை அதெல்லாம் பத்தாது. இன்னும் எப்படி அதிகப்படுத்தணும், அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இந்த ஞானமே தாரணை ஆகலைன்னா சேவை பண்ண மாட்டீங்க, குறைஞ்ச பதவி தான் அடைவீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய புத்தியை பாபா எவ்வளோ ஷார்ப்பாக கூர்மையாக ஆக்கியிருக்கிறார் பாருங்கள். ஸோ அந்த உலகியல் ஸ்கூல்லையும் சரி இங்கேயும் சரி வரிசை கிரமத்தில் தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. சிலர் கூர்மையான புத்தியுடையவர்களாகவும் சிலர் மந்த புத்தியுடையவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு நல்ல மனுஷனுக்கு புரிய வைக்கக்கூடியவர் மூணாந்தரமானவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைப்பார், அங்கே ஒன்றும் சரக்கே இல்லை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒரு நல்ல மனுஷனுக்கு புரிய வைக்கிறவங்களும் புத்திசாலியாக இருக்கணும்.
அதுக்காக தான் பாபா முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி ஜோதிலிங்கம் வச்சோம், பட்ட விளக்கம் வச்சோம், எல்லாம் வச்சோம், ஆனால் எப்படி புரிய வச்சிங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான், எத்தனை படம் முக்கியம் இல்லை, அதை இருக்கிற படத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆள் உருப்படியாக இருக்குதா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் ஒரே மாதிரி தேர்ச்சி அடைய மாட்டாங்க. பாபா கிட்ட லிமிட் இருக்குது இல்லையா. இத்தனை பேருக்கு தான் இந்த பதவி, டைமும் இருக்குது. ஸோ அந்த டைமுக்குள்ளே ஓடணும். அதுதான் நேரத்தில் காரியத்தை முடிக்கிறது தான் வெற்றின்றார் பாபா. ஸோ கல்பமாக என்ன பதவி அடைஞ்சிங்க இந்த படிப்பின் மூலமாக அப்படிங்கிற ரிசல்ட் கடைசியில் வெளில தெரிஞ்சிடும். அதுதான் கல்பமாக உங்களுடைய ரிசல்ட்டே. அதில் முக்கியமானவர்கள் முதல் 8 பேர் தேர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்சம் கூட தர்மராஜ்கிட்ட உதவாங்காமல் போகிறவங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே வரிசைக்கிரமாக இருக்கும் ஸ்லைட்டாக. அதுக்கு அடுத்தது தான் 100, அதுக்கு அடுத்தது 16,000, அதுக்கு பிறகு பிரஜை. அப்போ 16,108 பேரும் ராஜாக்கள் இல்லையா. அதாவது சத்தியுக திரேதாயுக இறுதி வரைக்கும் உள்ள ராஜாக்களுடைய எண்ணிக்கை. ஸோ பிரஜைகளில் அப்போ மீதி 33 கோடியில் வெறும் 16,000 பேர் தான் ராஜாக்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இல்லையா. ஸோ மற்றவங்க எல்லாருமே பிரஜை. அந்த பிரஜைகள்லே பணக்கார பிரஜை இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, வேலைக்காரன், வெட்டியான், அது மாதிரி ஊறப்பட்ட போஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோயில் கோபுரத்தை பாருங்கள். கோயில் கோபுரத்தை பார்த்து நடுவில் மகாவிஷ்ணு உட்காந்துருக்காரு, இந்த சைடு 2 பேர் சாமரம் வச்சுறாங்க, அந்த சைடு கோபுரத்தை தூக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ பண்ணுற முயற்சிக்கு என்ன ஆகும் அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ நமக்கு பயம் வரும், ஐயோ நம்ம அப்படி இருந்துடக்கூடாது, தேக உணர்வில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். எந்த பதவி அடையிறதுக்கு தகுதியானவங்க இவங்கன்றதை அவங்க சேவையை வச்சு டீச்சர் புரிஞ்சுக்குவாங்க. டீச்சர்லேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. ஏன்னா இல்லை எல்லா டீச்சரும் ஒரே மாதிரியும் கிடையாது. நல்ல டேலண்டான டீச்சர் கிடைச்சா எல்லோருக்கும் குஷியாகிடுது. ஏன்னா அவங்க நல்லா படிக்க வைப்பாங்க, நல்லா முயற்சி பண்ண வைப்பாங்க, நல்லா அன்பு செலுத்துவாங்க. ஒரு சின்ன சென்டரை பெரிய சென்டராக ஒரு திறமையான டீச்சரால் தான் மாற்ற முடியும். ஏன்னா புத்தினால் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இல்லை இது ஸ்தூலமாக வேலை செய்கிறதில்ல, சத்தம் போட்டு பயங்கரமாக சேவை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது இல்லையா. அன்பாகவும் செய்யணும், அதுவும் இருக்குது. அன்பாகவும் இருக்கணும், அறிவுபூர்வமாகவும் இருக்கணும். ஏன்னா இது ஞானமாக இருக்கும். இதில் ரொம்ப இனிமையாக மாறணும். ஏன்னா இங்கே பாபா எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார், நானே ஒரு ஆத்மா தான் சொல்லிட்டார். இங்கே மாய மந்திரம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே அன்பின் மூலமாக தான் குழந்தைகளை தக்க வச்சுக்க முடியும். அதனால தான் பாபா சொல்கிறார் இனிமையாக மாறணும். இங்கே திறமையானவங்கன்றது அன்பானவங்க மெயினாக. அது எப்போ நீங்கள் இனிமையாக மாற முடியும்னா, இனிமையான தந்தையோடு உங்களுடைய புத்தி நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருந்தால் தான் உங்களுக்கு அந்த இனிமை குணம் வரும், தாரணை ஆகும். அப்போ நீங்கள் இனிமையாக மாறிடுவீங்க. இப்படிப்பட்ட இனிமையான தந்தையோடு நிறைய பேருடைய புத்தி இணையிறதே இல்லை. அதனால தான் இனிமையானவர்களே இல்லை. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு பாபாவோடு முழு தொடர்பு இருக்கணும். அப்படியே பாபாவோடு அங்கே கொடுத்தனை நடத்திட்டு இருக்கணும், பரந்தாமத்திலும் சூக்ஷ்மவதனத்திலும். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லை. இங்கே இருக்கிற கணவன் மனைவி குழந்தை அது உங்கள் புத்தியிலே இருக்கக்கூடாது. பாபாவோடு இருக்கிறேன் ஆனால் அப்படி இருக்க மாட்டுறாங்க குழந்தை. அப்படி இருக்கணுன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இல்லையா. உங்களுடைய கணவன் சிவன் தான். இங்கே இருக்கிற கணவன் முந்தைய ஜென்மத்து கணவன், இப்போ சகோதரன். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் மாயாவுடைய புயல் கண்டிப்பாக வரும், வரத்தான் செய்யும்.
சூப்பர் இல்லையா? சிலருக்கு பழைய நண்பர்கள் உறவினர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. சிலருக்கு வேறு ஏதாவது சொத்து அது இதுன்னு ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே ஆத்மாவை அழுக்காக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தேகதாரிகளுடைய நினைவு ஆத்மாவை அழுக்காக்குது. அழுக்காகும்போது தான் ரொம்ப பயப்படுறீங்க. பாபா சொல்கிறார், இதில் பயப்படக்கூடாது. மாயை இப்படித்தான் பண்ணும், உங்கள் மேலே அழுக்குப்படியை வைக்கும். பாபாவுடைய நினைவு இருந்துச்சுன்னா அழுக்கே ஏற்படாது. அதான் ஹோலியில் கூட அழுக்காகிறதுன்றாங்க. ஸோ அது அதை எதை வச்சு சொல்கிறான்னு தெரில. ஹோலி பண்டிகை, ஹோலி பண்டிகையில் தான் அந்த கலர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழின்னா பாபா நினைவு. மற்றபடி குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, மாயையுடைய புயல் கண்டிப்பாக வரும். ஏன்னா கர்ம கணக்கு வேகமாக முடிக்கணும்ல. ஏன்னா நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க, பரிவாரத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டீங்க, அஞ்ஞானிகளோட கலந்துக்கிட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்களை தவிர யாருமே பாபா குழந்தை இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாபா குழந்தைங்களை விட்டு எப்போவோ விலகி போயிட்டீங்க, தூரமாக போயிட்டீங்க பல பிறவிகளில். இப்போ தான் வரீங்க. அப்போ தொடர்பில் வரும்போது தானே கணக்கெல்லாம் முடியும். ஸோ வந்துட்டியா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கடற்கடன்னு கணக்கு வரும். ஆலரி அடிச்சுட்டு பயந்துட்டு நிறைய பேர் விட்டு ஓடுருவாங்க. ஸோ தைரியம் வேணும், பயப்படாதீங்க, பாபா நினைவில் இருங்க, எல்லாமே சரியாயிடும்ன்றார். ஸோ பாபாவை மறந்தாலே முதல் நம்பர் அழுக்கு தேக அபிமானம் ஒட்டிக்கும். தேக உணர்வு வந்துட்டாலே பேராசை பற்று எல்லா அழுக்கும் சேர்ந்துடும். அதனால் இந்த எந்த அழுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னா அவருடைய நினைவுனால எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஆத்மா, பாபா கூட்டா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணணும், சம்பாதிக்கணும் இல்லையா? ஆத்மா வருமானத்தை சம்பாதிக்கணும். ஸோ ஆத்மா சம்பாதிக்குது, கையில் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆத்மா என்ன சம்பாதிச்சிருக்குதோ அதை அங்கே போய் தானாகவே அனுபவிக்கும். ஸோ எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒன்றா ஆத்ம உணர்வில் இருக்கணும், இன்னொன்று உங்களுக்கு சமமாக மற்றவங்களையும் மாற்றணும். அதுக்கு நீங்கள் உழைப்பு கொடுக்கணும். இந்த ஒரு பிறவி உங்களுடைய உழைப்பு தான் அடுத்த 5000 வருஷம் ராஜாவாக இருக்க போகிறீங்க. நரகத்தில் ராஜா மாதிரி இருப்பீங்க இல்லையா? சென்டரில் நல்ல சேவை நடக்குது. இங்கே வரும்பொழுது மதுவனில் பாபாவை நேரடியாக பார்க்கும்போது குழந்தைங்க, பாபா நாங்கள் போய் ஏற்பாடு பண்ணுறோம் பாபா, நிறைய சென்டர் திறக்கிறோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. இங்கேருந்து போனோடனே அவ்வளோதான், மறந்து போயிடுச்சு. ஸோ பாபாவே சொல்ல, நீ இப்போ சொன்னதெல்லாம் போய் மறந்துடுவ குழந்தைன்றார். ஸோ அதனால் இதை புரிஞ்சிக்கிட்டு தகுதி அடையிற வரைக்கும் இங்கே பட்டியில் இருக்கணும். எல்லாத்தையும் விட இனிமையான தொடர்பு சிவபாபாவோடு இருக்கிற தொடர்பு தானே. அதனால் பக்காவாகிற வரைக்கும் அங்கேயே இருங்கன்றார் மதுபன்லே. அப்போல்லாம் 7 நாள் கோர்ஸு மதுபன்லே தங்கியே எடுப்பாங்க. இப்போ நம்ம மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு சென்டருக்கு போகிறது கிடையாது. ஸோ அதான் பாபா தகுதி அடைகிற வரைக்கும் இங்கே பட்டியிலே இருக்கணும். ஏன்னா அங்கே போனால் மறந்துடுவீங்கன்றார் இல்லையா? இது அவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஹடயோகத்தில் இந்த யோகம் அந்த யோகம்னு என்னென்னமோ ஆசனம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காமல் இருப்பாங்க. அது இவங்க காசு கொடுத்து வேறு கற்றுக்குவாங்க. ஆனால் இங்கே ஃப்ரீ, ரொம்ப ஈஸி, ஆனால் மறந்துடும். அதனால தான் பாபா சொல்கிறார், தகுதி அடையிற வரைக்கும் இங்கே இருங்க. ஸோ எல்லாத்தையும் விட இனிமையான தொடர்பு சிவபாபாவோடு வைக்கிற தொடர்பு தானே. அப்போ பாபா விட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அவங்கவுங்க என்னென்ன சேவை செய்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக ஸ்தூல சேவைக்கும் பலன் உண்டு.
ரொம்ப எலும்பு தேய சேவை செய்கிறாங்க. இருந்தாலும் பாடங்களும் இருக்குது இல்லையா? அந்த உலகாய படிப்புக்கும் பாடங்கள் இருக்குது, இந்த ஆன்மீக படிப்புக்கும் பாடங்கள் இருக்குது. அதில் முதல் நம்பர் பாடம் நினைவு, அதுக்கு அடுத்தது படிப்பு, மற்றதெல்லாம் குப்தமாக இருக்குது இல்லையா? இந்த 2 விஷயம் தெரியும். ஸோ அதனால் ஸ்தூல சேவைக்கும் பலன் உண்டு இல்லையா? இங்கே ஸ்தூல சேவைன்றது வந்து ஞானத்தை கொடுக்கறதும் கூட சொல்லலாம் இல்லையா? அது இல்லாமல் மற்ற சேவை பெருக்கிறது, சென்டரை பராமரிக்கிறது, சமைக்கிறது, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பலன் உண்டு. பட் இருந்தாலும் அந்த ஒன்றுத்தோடு கிடையாது, நிறையா இருக்குது. 4 பாடம் இருக்கு இல்லையா? ஞானம், யோகம், சேவை, தாரணை. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பாபா சொல்கிறது நினைவு இல்லையா? ஆனால் படிப்பின் மூலமாக தான் நினைவு வரும். பட் என்ன ஒன்றுன்னா, நீங்கள் படிப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட நினைக்க மறந்துட்டிங்கன்னா, ஏன்னா மறப்பீங்க, அதுதான் பெரிய விஷயம். படிக்கிறது மறக்காமல் இருக்கிறது வந்து ஈஸி, அதை நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் நினைக்கிறத மறக்காமல் யார் இருக்கிறா? அதான் சார் ரொம்ப முக்கியமான பாடம் இந்த நினைவு. அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நாடகத்தை அதேமாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது இருந்தாலே மீதி 2 தானாக வரும். ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் சமமாக 1250 வருடங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. அவங்க லட்சக்கணக்கான வருஷன்ட்டு ஒரு யுகத்துக்கு அதிகமாகவும் ஒரு யுகத்துக்கு கம்மியாகவும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் சத்தியுகம் எவ்வளவு காலம் இருந்துச்சு, அங்கே இருந்த தர்மம் என்ன, ஆதிசநாதன தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, அவங்க தான் எல்லாத்தையும் விட அதிக பிறவி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள்லாம் அந்த அளவுக்கு சத்தியுக தேவதைகள் அளவுக்குலாம் ஜென்மம் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை. நீங்கள் பகவான் வாக்கு அப்படின்னு சொல்லி கீதையை படிக்கிறீங்களே, எந்த பகவான், யாரை பகவான் சொல்கிறீங்கன்னா அந்த சாஸ்திரவாதிகள் கிட்ட போய் கேளுங்க. அப்போ சொல்லுங்கள், எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் இந்த கீதை. முதலாக தோன்றிய தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில் இருந்தது. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் தாயாக இருக்கிறதுனா முதல் தர்மத்தை தானே தோற்றுவிச்சிருக்கணும் இல்லையா? அதுலேருந்து தான் எல்லா தர்மமும் வருதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு குழந்தை எது? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இல்லையா? ஏன்னா இது தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடிய சாஸ்திரம். இப்போ தேவதா தர்மம் தோன்றுவதற்கு முன்பு வந்திருக்கணும் இல்லையா? அப்போ தேவதா தர்மத்தில் தான் ஸ்ரீகிருஷ்ணர் வராருன்னா அதுக்கு முன்னாடி யார் வந்து இதை சொல்லியிருப்பார்? சூப்பர் பாயிண்ட் இல்லை? இதனால் தேவதை தர்மம் வந்துச்சு. அந்த தேவதையில் நம்பர் 1 ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் வைகுண்ட வாசன்றோம். இப்போ வைகுண்டத்தை படைத்த அந்த கீதையை யார் சொன்னது? கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா உருவாக்குறதும் அழிக்கிறதும் பகவானுடைய வேலை. கிருஷ்ணர் வந்து ஜஸ்ட்டாக இருக்கிறத பாதுகாக்கிறவர். ஸோ அங்கே வந்து பாலனை ஆட்சி செய்கிறவர். இப்போ கிருஷ்ணரை பகவான்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அப்போ பகவான் எப்போ வந்தார் இல்லையா? சூப்பரில். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொன்னதை கேட்டு பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உருவாகுது. கிறிஸ்தவ மதத்தில் அவர் வந்து சொல்லலை. அதேமாதிரி தேவதா தர்மத்தை உருவாக்குறதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஞானத்தை சொல்லியிருப்பார். அவர் எப்போ வந்தார்? அவர் கடவுள், உடலற்றவர். அப்போ எந்த ரூபத்தில் வந்தார்? அப்போ நம்ம சொல்லணும், சிவனுடைய மகிமையும் கிருஷ்ணருடைய மகிமையும் எழுதணும். சிவன் கீதையுடைய பகவான், கீதையை சொன்னது சிவன். அவர்கிட்ட இருந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு இந்த ராஜ பதவி, சத்யுக ராஜ பதவி கிடைக்கிது. ஸோ அவர் தான் 84 பிறவி முழுசாக எடுக்கிறார். அதனால தான் அந்த சக்கரத்தாழ்வான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சக்கரத்தில், சிருஷ்டி சக்கரத்தில் முழுசாக சுற்றுறது ஸ்ரீகிருஷ்ணர். கடைசியில் கிருஷ்ணருடைய மகிமையை எழுதுகிற அந்த காலத்தில் கடைசியில் பிரம்மாவுடைய தத்தெடுக்கப்பட்ட சித்திரத்தையும் காட்டணும் இல்லையா? சிவன் ஒரு உடலுக்குள்ளே வந்தார் இறுதி பிறவியில், அதையும் போடுங்க.
ஸோ புதுசாக படத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். சூப்பராக இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்ம புத்தியில் அந்த 84 பிறவின் மாலை இருக்குது. ஸோ அதை அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கிறது தான். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு 108 ஜபமாலை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அதுவும் உருவாக்கலாம் 108. ஆனால் அது நமக்கு தேவை. நம்ம 84 பிறவி மாலையை தான் சுற்றிட்டு இருக்கணும் மைண்டில். லக்ஷ்மி நாராயணனுக்கு 84 பிறவி காட்டணும். ஸோ இப்படின்னு பாபா நிறைய சொல்கிறார். பாப்தாதா யோசித்து இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இது இல்லாமல் நீங்கள் இரவு தூங்க போகும்போது இதை பற்றி நல்லா சிந்திக்கணும். எப்படியெல்லாம் சேவை செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கணும். இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இந்த நைட்டு டைம் தான் சேவை பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். சாயங்காலம் 6 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா மைண்டு சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு நொடியில் நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கிது அப்படின்னா அதை எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது? டக்குன்னு அவங்க புத்தியில் பதிகிற மாதிரி எப்படி புரிய வைக்கிறது யோசிக்கணும். ஏன்னா ஜீவன் முக்தின்ற வேர்டு வந்து வடநாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் இங்கே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி எழுதலாம்? சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு நொடியில் சொர்க்கம், ஒரு நொடியில் சொர்க்கத்திற்கு செல்வது எப்படி அப்படின்னு நம்ம எழுதலாம். பாபாவோ சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். அவர் எப்போ வராரோ அப்போத்தான் நாம் அவருடைய குழந்தையாகி அந்த சொர்க்கத்தை அடைய முடியும். சொர்க்கத்துக்கு அதிபதியாக முடியும். அந்த சொர்க்கம்தான் சத்தியுகம். அது புண்ணிய ஆத்மாக்கள் நிறைந்த உலகம். புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே உள்ள உலகம், அல்லது புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகம்தான் அது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த கலியுகம் பாவ ஆத்மாக்களுடைய உலகம். சொர்க்கம் வந்து நிர்விகார உலகம். விகாரம், காமம், கோபம், பற்று, பேரசு, அகங்காரம்னா என்னன்னு தெரியாத உலகம். ஏன்னா அங்கே மாயா ராவணனுடைய ராஜ்யமே நடக்காது. அதே நேரத்தில் இந்த ஞானம் கொஞ்சம் கூட அங்கே இருக்காது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கும். என் உடம்புக்கு வயசாயிடுச்சு, இந்த உடம்பை விட்டுட்டு நான் போய் இன்னொரு உடம்பை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரும். அது பார்த்திங்கன்னா இப்பயே பாபா குழந்தை ஆகாமல் இருக்கலாம், வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நாஸ்திகராக கூட இருக்கலாம். பட் அடிக்கடி நமக்கு தானாகவே இந்த எண்ணம் வரும். உதாரணத்துக்கு எனக்குலாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா காந்தியை பற்றி, பெரியாரை பற்றி அப்படிலாம் சொல்லும்போது யாரை பற்றி போட்டாலும் உடனே அவங்க எப்போ செத்தாங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா முந்தைய ஜென்மத்தில் நான் அதுவாக இருந்திருப்பேனா அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னாலே ஆத்மான்னு ஞாபகம் வருது இல்லை? இதை யாருமே சொல்லி கொடுக்கலையே இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அங்கே நான் ஆத்மா, உடம்புக்கு வயசாயிடுச்சு, நான் இந்த உடம்பை விட்டுட்டு வேறு உடம்பு எடுக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் தானாக வருமா அங்கே. மற்றபடி இந்த கலியுகத்தில் தான் ஆத்மான்ற ஞானமே யாருக்குள்ளேயும் இல்லை. அதனால தான் பாவம் மேலே பாவம் செஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா? ஃபேக்ட்ரி வந்து ஃபேக்ட்ரியோடைய கழிவை நதிநீரில் கலக்கிறாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இளைய தலைமுறையினருக்கு நாம் இந்த மாதிரி உலகத்தை விட்டுட்டு போகிறதுன்ட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் போராடுறாங்க. ஆனால் இதே ஆத்மா தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து துக்கத்தை அனுபவிக்கும். அதுவும் எதெல்லாம் பாவம் பண்ணிச்சோ சுயநலமாக அதுக்கான துக்கத்தை பயங்கரமாக அனுபவிக்கும் அந்த ஆத்மா அப்படின்னு ஞானம் இருந்தால் தப்பு பண்ணுவாங்களா? ஸோ யாருக்கிட்டே இந்த ஞானம் இல்லை, அதனால தான் தப்பு பண்ணுறாங்க. பாபா கிட்ட வந்து ஜீவன் முக்தின்ற சொத்து நமக்கு கிடைக்கிது. அப்போ அவரைத்தானே நினைக்கணும். அவர் தானே சொர்க்கத்தை கொடுக்குறாரு. அப்போ எதுக்கு, அதாவது மற்ற யாரை நினைச்சாலும் ஆத்மா அழுக்காகுது, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ சொர்க்கத்தை நம்மக்கிட்ட இருந்து திருடுறவங்களை நாம் ஏன் நினைக்கணும்? சூப்பர் பாயிண்ட் இல்லை? யாருக்கிட்ட இருந்து சொத்து கிடைக்குதோ அவரை தான் நினைக்கணும். அவர் சொல்கிற மாதிரி தானே நடக்கணும். பாபா நமக்கு கொடுக்குற கட்டளை என்ன? மன்மனாபவ, மனதார என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. கீதையில் இருக்குது மன்மனாபவ. ஆனால் அதை சொன்னது யார்?
என்னை நினைங்க, விஷ்ணுபுரியை நினைங்கன்னு யார் சொல்ல முடியும்? கிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. அப்போ அவரை நினச்சி நமக்கு என்ன லாபம் வரப்போகுது இல்லையா? பதித்த பாவனர் நினச்சா தான் தூய்மை ஆக முடியும். இவர் பதித்த பாவனரே கிடையாது கிருஷ்ணர். இந்த 84 பிறவி சக்கரத்துடைய ரகசியம் நம்மளை தவிர யாருக்குமே தெரியாது. அதனால எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நமக்கும் நன்மை செஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மதிப்பு அதிகமாகும். பயமற்றவராக இங்கே அங்கேன்னு சுற்றி சுற்றி சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப மறைமுகமாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எங்கே வேணாலும் போய் சேவை செய்யுங்க இல்லையா? ஸோ ஒரு சில இப்போ அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து நாஸ்திக நாடாயிடுச்சு. ஸோ அங்கே போய் இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பேட்ஜோடு போனால் பேட்ஜு அவங்களுக்கு டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஏதோ கிறிஸ்தவ பாதிரியார் வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்களோட எண்ணமே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கலர் ட்ரெஸ்ஸில் போங்க, போய் சேவை செய்யுங்க. சித்திரங்கள் எப்போவுமே உங்கள் பக்கத்திலே இருக்கணும். அப்போ தான் சேவை செய்ய ஈஸியாக இருக்கும். ஸோ குறிப்பாக நோட்டீஸ், அந்த டைம்லலாம் நோட்டீஸ் அடிப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ அப்போல்லாம் அந்தளவுக்கு ப்ரெஸ்ஸும் இருந்திருக்காது. ஸோ இப்போ எல்லாமே வசதி ஆகிடுச்சு. ஸோ நோட்டீஸ் அது இல்லாமல் மதுபனில் பார்த்திங்கன்னா சின்னதாக பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி 7 நாள் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட புரிய வைக்கலாம். ஆனால் எப்போவுமே உங்ககிட்ட அந்த படம் இருக்கணும். சேவை பண்ணிக்கிட்டே இருங்க, அவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா சொன்ன சக்கரம் மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாவாத்மாக்களின் உலகத்திலிருந்து புண்ணியாத்மாக்களின் உலகத்துக்கு போனோன்னா பாவம் பண்ணாமல் இருக்கணும். அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஞான அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து எத்தனை பேரை மாற்ற முடியுமோ அத்தனை பேரை மாற்றணும் அப்படிங்கிறதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி கீதையில் உன்னுடைய பிறவி ரகசியம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்கிறார். ஸோ அப்போ அது யார் சொல்ல முடியும்? சிவபாபா தான் சொல்ல முடியும் இல்லையா? வேறு யாரும் மனுஷன் சொல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சாரும் நம்மளும் பாபாவுக்கு வணக்கம் சொல்கிறோம். இனிமையான தந்தையோடு முழுசாக தொடர்பு புத்தியை இணைச்சாதான் நீங்களும் இனிமையானவராக மாறுவீங்க, ஆத்மாபிமானியாக மாறுவீங்க. ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கடைஞ்சி முதல்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பிறகு மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். இந்த சேவையை குஷியாக பண்ணணும் நீங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய மனநிலை உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறது என்ன அர்த்தம்? ஆத்மாபிமான நிலையில் உறுதியாக இருக்கும். பாபா கிட்ட என்னெல்லாம் வாக்கு கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதுல உறுதி இருக்கணும். நேற்று வரதானம் சொன்ன மாதிரி. சரி, அடுத்தது பயமற்றவராக இருக்கணும். மனுஷனை தேவதையாக்கக்கூடிய சேவை செய்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கணும். ஸோ இங்கே பயமற்றவர்ன்றது என்ன அர்த்தம்? தேக உணர்வு. ஸோ தேக உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ தான் பயம் வருது. ஸோ நீங்கள் உறுதியாக தைரியமாக என்னால் ஆத்ம உணர்வில் இருக்க முடியும், நான் கண்டிப்பாக நாராயணன் தான், அந்த எண்ணத்தை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும். சும்மாவே உங்கள் மைண்டில் எப்படி அஞ்ஞானிகள் மைண்டில் பாட்டு ஏதாவது கேட்ட பாட்டு ஓடிட்டே இருக்குமோ, அதுமாதிரி பாபா சொன்ன ஞானம் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் அட்லீஸ்ட் நான் நாராயணன்றதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சேவையும் நீங்கள் நல்லா பண்ண முடியும். வரதானம், சுயராஜ்யத்தின் அதிகாரம் மூலம் உலக ராஜ்யத்தின் அதிகாரத்தை அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ யார் சுயராஜ்ய அதிகாரியா, அதாவது தன்னுடைய கர்மேந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்களோ, கர்மேந்திரியங்களை வென்றவராக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் உலக ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும் இல்லையா? தன்னையே கட்டுப்படுத்தாதவன் எப்படி உலகத்தை கட்டுப்படுத்த முடியும்? அதனால் பாபா சொல்கிறார், சுயராஜ்ய அதிகாரி மிக உயர்ந்த பதவி சுயராஜ்ய அதிகாரி தான்.
அதாவது சுயத்தை ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரி. ஸோ அவங்க தான் உலக ராஜ்ய அதிகாரியாகவும் ஆக முடியும். அதனால் செக் பண்ணுங்கள். ஆத்மாவுடைய 3 சக்திகள், சூக்ஷ்ம சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரம் இல்லையா? இந்த 3த்துக்கும் நீங்கள் எஜமானராக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா மனம், புத்தி, சமஸ்காரம் சொல்கிறது தான் கர்மேந்திரியம் கேட்கும் எப்படியா இருந்தாலும். ஸோ இந்த மனம், புத்தி, சமஸ்காரம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத பட்சத்தில் தான் கர்மேந்திரியங்களும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அதனால் செக் பண்ணுங்கள். மனசு உங்களை நடத்துதா, நீங்கள் மனசை நடத்துகிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். இல்லை, நாம் ஆத்மாவாகிய நாம் மனசை இயக்கணும். நாம் சொல்கிற மாதிரி தான் மனசு செயல்படணும். அல்லது மனசு அது இஷ்டத்துக்கு போகுதா? அதேமாதிரி சமஸ்காரம் அப்பப்போ அதோடைய பக்கத்துக்கு அந்த பழைய சமஸ்காரம் வேலை காட்டுதா, பிடிச்சி இழுக்குதா, அவங்கள கவர்ந்து இழுக்குதுன்னா என்ன அர்த்தம்? தூண்டக்கூடிய சூழ்நிலையில் கோபப்பட்டுறது, காமம் தூண்டக்கூடிய சூழ்நிலையில் காம வயப்படுறீங்க, பற்று வரீங்க, தேக உணர்வில் வரீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சமஸ்காரம் உங்களை பிடிச்சி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு நீங்கள் அதிகாரின்னு அர்த்தம். சுயராஜ்ய அதிகாரியோடைய மனநிலை எப்படி இருக்கும், ஸ்திதி எப்படி இருக்கும்? ஸ்திதினா மனநிலை எப்படி இருக்கும்னா எப்போவுமே மாஸ்டர் சர்வசக்திவானுடையதாக இருக்கும். சர்வசக்திவான் சிவன் இல்லையா? அனைத்து சக்திகள் நிரம்பியவர். ஸோ அவருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சுயராஜ்ய அதிகாரியோடைய மனநிலை. அதில் எந்த ஒரு சக்தியுமே குறைவு இருக்காது, குறைவு ஏற்படாது. இந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்களா? மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் மனம் புத்தி கேட்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்லோகன். அதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் ஸ்லோகன். ஸோ எந்த சக்தி வேணுனாலும், குணம் வேணும்னாலும், இது எல்லாமே இறைவன் கொடுக்குற கஜானா. இதுக்கான சாவின்னா மேரா பாபா, என்னுடைய அப்பா. இது என்னுடைய அப்பான்ற எண்ணம் சதா உங்கள் மைண்டில் ஒழிச்சிட்டு இருந்தா கலியுகத்துடைய எந்த கவர்ச்சியும் உங்களை கவர்ந்து இழுக்க முடியாது. சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் கவர்ச்சி கவர்ந்து இழுக்குது, சமஸ்காரம் கவர்ந்து இழுக்குது. சக்தி நிரம்பி இருந்தால் கவர்ந்து இழுக்காது. அப்போ சக்தி நிரம்புறதுக்கு சாவின்னா என்னோட பாபா, மாயா ஓடி போயிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.